உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையா விதியாய் கருவாய் உயிராய் கதையா விதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாம். ஆதிக்கமான ஆளுமை செயற்படுத்த காலபுருஷனுக்கு ஒன்று என்று சொல்லக்கூடிய சுறுசுறுப்பான செயல் வேகப்பட்ட நெருப்பு ராசியில் அவதாரம் செய்த மேசராசி உயிர்த்த சிங்கங்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். உங்கள் ராசியின் காலபுருஷனுக்கு ஒன்று என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரம் தேவரோக ரகசிய நட்சத்திரம். முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் பிறப்பெடுக்கிறது. பொதுவாகவே இந்த மேசராசியில் பிறப்பவர்கள் மகா யோகம் பெற்றவர்கள், மகா யோகேஷர்கள், மகா பாக்கியசாலிகள் என்றே நாம் கூறலாம். அந்த வகையில் இவர்கள் மிக தனவந்தராக மிகவும் பணக்காரராகவும் இருக்கின்றார்கள். இந்த ராசியில்தான் காலபுருஷனுக்கு 5 என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி சூரிய பகவான் அதி உச்சம் அடைகிறார், செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்படி ஒரு நிதர்சனமான சுறுசுறுப்பான செயல் வேகம் பெற்றவர்கள் இந்த மேசராசியில் பிறப்படுத்த மேதாவிகள். இவர்கள் காரியவாதிகள், தன்னம்பிக்கை மிந்தவர்கள், சாதரிய மண்மலை யோகம் பெற்றவர்கள், பொன்மனை யோகம் பெற்றவர்கள், பெண்ணாபரண யோகமும் மண்ணாபரண யோகம் பொன்னாபரண எங்கும் சாகச சக்கரவர்த்தியாக நிலப்பிரபுக்களாக லேண்ட்ஸ் லார்டாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் முருகப்பெருமானின் திருவருள் அதிகம் பெற்றவர்கள். இவர்கள் கடந்த இந்த 2025 7 மாத காலங்களில் வாழ்க்கை ஏறுமுகம்தான் இருந்தன. ஆனால் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையை இந்த 26/3 இன்று சுக்கிரபகவான் தனாதிபதியான சுக்கிரபகவான் 3 என்று சென்றக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு இப்போ ராஜயோகம் என்று அழைக்கப்படுகின்ற 9ஆம் இடத்தை பாக்கிய ஸ்தானத்தில் பார்க்கிறார். பாக்கியாதிபதியும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அசுரகுரு ஆகிய சுக்கராச்சாரிய தனாதிபதியும் பாக்கியாதிபதி குரு பகவான் இணைந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது அதீத தனயோகமும் பணக்கார யோகமும் பதவி யோகமும் மிதமெஞ்சு செல்வாக்கு யோகத்தை இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் இந்த மேசத்துக்கு இந்த 30 நாட்களை கொடுத்து விடுகிறார்கள். இவர்கள் பெண்களால் ஆதாயத்தை அதிகம் அடையக்கூடியவர்கள், மிகவும் சிரச்சத்தி யோகத்தை பெறக்கூடியவர்கள். இந்த 30 நாட்களில் பல வழிகளில் மாணக்கர்களுக்கு வெளிநாட்டில் கூட சென்று படிக்கக்கூடிய ராஜயோகம் இந்த மேசராசி கிடைக்கும். சில தொழிற்ஸ்தானத்தை வெளி மாநிலம் அல்லது வெளி ஊர்கள் அல்லது வெளிநாட்டில் சென்று செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு பரபரவு தரபரவு இந்த காலகட்டங்களில் கிடைக்கப்போகிறது. காதலில் மன்னவர்கள் என்று பெயர் பெறுவார்கள். மிகப்பெரிய சாதனையோகம் பெற்றவர்களின் உயிர் சொத்து மூதாதையார் சொத்தும் பாட்டனா பூட்டனா தேடி சொத்துக்களையும் இந்த காலகட்டங்களில் அனுபவிக்கக்கூடிய நேரம். சில திடீரென்று தேர் போன்ற வாகன யோகத்தை வாங்கக்கூடிய யோகமும், சில திடீரென்று யாரும் எதிர்பார்க்க அடுக்குமாடி சொத்தை வாங்கக்கூடிய யோகமும், சிலர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் என்று சொல்லக்கூடிய நிலங்களை வாங்கி குவிக்கக்கூடிய நேரத்தை இந்த 30 நாட்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் வாழ்க்கையை செய்ய ஆயத்தமாகிவிட்டார். அப்படிப்பட்ட அது ஒன்பக்கூடிய பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய 11 உள்ளிய கரும்பாம்பு ஓயும் சனி பகவானை பார்க்கும்பொழுது மிதமிஞ்சி செல்வாக்கு யோகம் படுத்த இந்த காலகட்டங்களில் 30 வருடத்திற்கு தேவையான சொத்து சுகத்தை சேர்த்து நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறியக்கூடிய தனயோகத்தை பணயோகத்தை பால்பாக்கு யோகத்தை இந்த மேசராசிக்காரர்கள் பெறுகின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் மகா சாதனை யோகம் பெற்றவர்கள், தன்னம்பிக்கை யோகம் மிகுந்தவர்கள், மெகா பாக்கியசாலிகள். பொதுவாகவே பாக்கியாதிபாதி பாக்கிய யோகம் பெற்றவர்களும் தன்னம்பிக்கை யோகம் மிகுந்தவர்களும் பெரும் தனபந்தர்களும் இந்த மேசராசியில் ஒதுக்கின்றார்கள். என் அப்பன் அருமா கடமை பழனி தண்டாயுதபாணியின் திருவருள் பெற்றவர்கள் இவர்கள் இருக்கின்றார்கள். பிரியமான சகோதர 30 நாட்கள் நீங்கள் அவசியம் மலைஸ்தலம் என்று அழைக்கப்படும் பழனிமலை அல்லது மருதமலை சென்று என் அப்பன் பழனிமலை முருகனை வழிபட்டு ஓம் சரவணபவ என்று நீங்கள் 108 முறை திருவாளர் பண்ணி அங்கு அன்னதானங்கள் உங்கள் கைகளால் வாங்கி அங்குள்ள ஏழை எளிவில் கொடுத்து வணங்கி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்பட்டு பொருள் வளர்ச்சி கிடைக்கும். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பசுமாற்றுக்கு திறந்த ஒரு அகத்திக்கரை வாழைப்பழம் கொடுத்து உணவை கொடுத்து பாருங்க, இனிப்பை கொடுத்து பாருங்க, வாழ்க்கை வசதியாக இருக்கும். கன்னி பெண்களாக இருக்கும் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு உங்கள் கைகளால் மஞ்சள் குங்குமம் கிழங்கு கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு நீங்கள் முடிந்தால் இந்த மேசராசிக்காரர்கள்
அவர்களுக்கு நீங்கள் முடிந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் உங்கள் கைகளால் வாங்கி கொடுக்க வேண்டும். திருமணம் ஆனவர்களுக்கும் கொடுக்கலாம். பெண்களுக்கு நீங்கள் கொடுத்து அவருடைய ஆசையை பெறும்பொழுது இந்த காலகட்டத்தில் லட்சுமி தேவியின் அருள் பொருள் கிடைத்து தனயோகம் பணயோகம் பால் பாக்கியம் ஏறு கொடுத்து மிதமஞ்ச செல்வாக்கு யோகம் படைத்தவராய் வளம் வர போறீங்க. பசுமாட்டி வாழை தொட்டு அடிக்கடி தொட்டு வணங்கி வாங்க, யோகம் வெறுத்தடையும். மேலும் திருக்கஞ்சனூர் சென்று சுக்கிரபகவானை வழிபட்டு வாங்க, யோகம் வெறுத்தடையும். மேசராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் 30 நாட்களுக்கு பொன் என்று சொல்லக்கூடிய தங்கத்தை வாங்கி கொடுத்து பாருங்க. 2 என்று சொல்லக்கூடிய தனமும் 7 என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானமும் ஆகிய இந்த மனைவிக்கு நீங்கள் குறைந்தது இந்த 1 கிராம் 2 கிராம் தங்கத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது அவர்களுக்கு நிறைய பணமும் தனமும் நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் தங்கம் சேரக்கூடிய நேரத்தை இந்த சுக்கிரபகவான் குருபகவான் பாக்கியத்தை பார்க்கும் பொழுது உங்கள் மனைவிக்கு மிகப்பெரிய தங்க யோகத்தை கொடுக்கும். மேசராசிக்காரர்களாகிய பெண்கள் தன்னுடைய கணவனுக்கு தங்காபரணத்தை வாங்கி கொடுக்கும் பொழுது இந்த 30 நாட்களை மிதமஞ்சிய தனமும் பணமும் தங்கமும் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இந்த 30 நாட்களில் சுக்கிரபகவானை அருளாசியும் குருபகவானை அருளாசியும் கிடைத்து மிதமஞ்ச செல்வாக்கு யோகம் பட்டியலில் இந்த மேசராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.